राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वतीपतये सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्तिवक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः कल्पद्रुमं प्रणमतां कमलारुणाभं स्कन्दं भुजद्वयमनामयमेकवक्त्रं कात्यायनी प्रियसुतं कटिबद्धवामं कौपीनदण्डधरदक्षिणहस्तमीडे कृपासमुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वतीवामभागं सदाशिवं रुद्रमनन्तरूपं चिदम्बरेशं हृदि भावयामि कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च प्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिं सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतद्व्रतं मम भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् ஒரு 8 சாதனங்கள் நமக்கு கலியிலே சீக்கிரம் க்ஷேமத்தை கொடுக்கும் அப்படின்னு நாராயணீயத்தில் நாராயண நம்பூதிரி 92வது தசகத்தில் போய் சொல்றா. இந்த 8 சாதனங்களும் கலியில தான் விசேஷமாய் நமக்கு மோட்சத்தை தரக்கூடியதாக அமையிறது. இது திரேதாயுகத்தில் அப்ளிகபிளா அப்படின்னா தெரியாது, துவாபர யுகத்தில் உண்டான்னா தெரியாது. அதுக்கு புண்ணியம் உண்டு, ஆனால் மோட்ச பரியந்தம் தரக்கூடியது கலியில தான். க்ஷிப்ரம் முக்தி பிரதானீத்யபிததுர்ஷயா தேஷு மாம் சஜ்ஜயேதாக கலிசமயே ஏதான்யஷ்டாப்யயத்னான்யை கலிசமயே त्वत्प्रसाद प्रवृद्ध्या क्षिप्रं मुक्ति प्रदानीत्यभिधधुर्षयः तेषु मां सज्जयेथाः. சீக்கிரம் முக்தியை கொடுக்கும் மாமே ரிஷிகள்லாம் சொல்றால். அப்படி கலியில கொடுக்கக்கூடிய அந்த 8 சாதனங்கள்ல குருவாயூரப்பா எனக்கு சீக்கிரம் அதில் பக்தி வரட்டும்.
அதில் எனக்கு ஒரு அபிருச்சியை நீ கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. அபிததுருஷயா தேஷுமாம் சஜ்ஜயேதாக ரிஷிகள் சொல்லியிருக்காள். வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, ராமாயணத்தில் இப்படி சொல்லியிருக்குன்னா கேட்குறவாளுக்கு நம்பிக்கை இருக்கணுமோனும். நம்பிக்கை இருந்தால் தானே வேதம் ராமாயணம். நம்பினவனுக்கு தானே நடராஜா அப்படின்பா தமிழில். நம்பினவனுக்கு நடராஜா, நம்பாதவனுக்கு ஐநாரும் இல்லை பிடாரியும் இல்லைம்பா. தமிழில் ஒரு வச்சனம் உண்டு, தெய்வம் உண்டு, அவனுக்கு இல்லை அதனால இல்லை. நம்பினவாளுக்கு தான் பகவான். அதுபோல வேதத்திலையும் சாஸ்திரங்கள்லையும் சொன்ன ரிஷிகளிடத்துலையும் இது மாதிரி சொல்லியிருக்காள் வேதத்திலேன்னு சொல்கிற வாழ்க்கையும் சாதுக்களிடத்துலையும் ஒரு விஸ்வாசம் வேணும். இந்த 8 சாதனத்தில் எனக்கு அபிருச்சியை கொடு அப்படின்னு நாராயண நம்பூதிரி கேட்குறா. 100 தசகம் பாடியிருக்கார் குருவாயூரப்பனுடைய நடையில். ஒரு ஸ்லோகத்துக்கும் தலையாட்டி குருவாயூரப்பன் ஏத்துண்டார் அப்படின்னு எங்கள் பெரியவா சொல்லுவாள். அவர் கேட்குறார், இந்த 8லேயும் எனக்கு ஒரு அபிருச்சியை கொடு அப்படிங்கிறார். அந்த 8 என்ன? இந்த 8 என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுமோனோ. ஏதான் எஷ்டாப்பியத்னான் நெய் கலிசமையே அப்படின்னா அந்த 8 என்னன்னால் கங்கா கீதா ச காயத்ரி அபிச்ச துளசிகா கோபிகா சந்தனம் தத் சாலக்கிராமாபிபூஜா பரபுருஷ ததைகாதசி நாமவர்ணாஹ. 92வது தசகம் கடைசி ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகம், 9வது ஸ்லோகம். ஏதான்யஷ்டாப்யயத்னான்யை கலிசமயே தொத்பிரசாத பிரவருத்யான் க்ஷிப்ரம் முக்தி பிரதானீத்யபிததுர்ஷயः தேஷு மாம் சஜ்ஜயேதாஹ. 8 சாதனத்தில் முதல்ல என்ன சொல்லியிருக்காள்? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காள்? முதல்ல என்னால் கங்கா. கங்கேட்ட ஒரு பக்தி. கங்கா கங்கேதி யோப்ரூயாத்து அப்படின்னு ஸ்நான காலத்திலையும் ஆன்மீகத்திலையும் கங்கா கங்கா கங்கான்னு ஒரு பூஜை பண்ணுறதானாலும் கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங்குரு அப்படின்னு ஒரு பஞ்சபாத்திரத்தில் ஒரு தீர்த்த பூஜை பண்ணாலும், புண்ணியாகாதி கலசம் வச்சு பூஜை பண்ணினாலும், இது மாதிரி சப்தாக நவாகங்கள்லாம் பண்ணினாலும் கலசத்தில் கங்காஜலம் விடுறது முடியலைன்னா இதை சொல்கிறது. ஏன்னா நாமபிரேவ புனம் தீனாம் அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கிறதுனால கங்கான்னு சொன்னாலே புண்ணியம். கங்கை கங்கை என்ற வாசகத்தால் அப்படின்னார் ஆழ்வார். கங்கைன்னு சொன்னால் புண்ணியம். சொல்கிறதுல என்ன இருக்குது? வாயோ இருக்குது. கங்கைங்கிற சப்தம் சின்னது தான். ஏதாவது பெரிய ஒரு ஒரு பாகவதத்தில் உள்ள ஸ்ருதிகீதை மாதிரி சொல்ல முடியாத பள்ள உடைக்கிறதா இருந்ததுன்னா கஷ்டம் சொல்கிறதுக்கு. ஜெய ஜெய ஜஹ்யஜா மஜித தோஷ கிரபீத குணாம்னா கஷ்டம். கங்கான்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? கங்கா மையா கி ஜெய் அப்படின்பா. சத்துக்கு ஒருக்க கங்கை கரையில் நின்றுட்டு ஹரித்வாரங்கள்லாம் போனோமானால், காசிக்கெல்லாம் போனோமானால் கங்கை கரையில் தான் இருக்காள். ஆனாலும் சொல்கிறதுல ஒரு ஆனந்தம். ஏன்னா சொன்னாலே அதில் நமக்கு அவ்வளவு பலன்கள் சொல்லியிருக்காள். கங்கை கரையிலேயே வசிக்க முடியுமா? அது வசிக்கிறவாள் பாக்கியசாலிகள். தட்சிண தேசத்துலேருந்து நம்ம எப்பயாவது ஒரு தடவை தான் போக முடியும். நம்ம ஆரோக்கியத்தையும் பார்த்துட்டு போகணும். நினச்ச போதெல்லாம் கிடைக்காது. ஆனால் இருக்கிற இடத்துலேருந்து சொல்லலாம். ஜெய ஜெய கங்கே ஜெய ஜெய கங்கே ஜலமய ரூபிணி ஜெய ஜெய கங்கே ஜெய ஜெய கங்கே ஜெய ஜெய கங்கே ஜகதகாரிணி ஜெய ஜெய கங்கே ஹிமகிரி நந்தினி சுரஹிதகாரிணி ஹிருதயானந்தினி ஜெய ஜெய கங்கே ஹரிமததாயினி ஹரகஜவாசினி ஹரமம துரிதம் ஜெய ஜெய கங்கே கௌஷிக பார்கவ கௌதம பிரமுக முனிகன வினுதே ஜெய ஜெய கங்கே குவலய பந்து சுதாமய ரூபிணி கௌதுகவர்தினி ஜெய ஜெய கங்கே சுரவணிதாகண குந்தல விலசித குசும விலாசினி ஜெய ஜெய கங்கே சுந்தரகதிகிருத சலசல நினத ஸ்ருதி சுகதாயினி ஜெய ஜெய கங்கே ஜய குரு சங்கர கௌராங்காதி பிரேமிக வினுதே ஜெய ஜெய கங்கே ஜெய ஜெய கங்கே ஜெய ஜெய கங்கே. சொல்லலாமே. கங்காஷ்டகம் எல்லாரும் பண்ணியிருக்கா. எல்லா பெரியவாளும் கங்காஷ்டகம் பண்ணியிருக்காள். ஆச்சாரியா 2 கிருஷ்ணாஷ்டகம் பண்ணியிருக்காள், 2 நர்மதாஷ்டகம் பண்ணியிருக்காள், கங்காஷ்டகம் பண்ணியிருக்கார், யமுனாஷ்டகம் பண்ணியிருக்கார்.
தரள தரதரங்கே தேவி கங்கே பிரசீதா அப்படின்னு 8 ஸ்லோகங்களால் கங்கையை கொண்டாடி இருக்கார். நெற்று பண்ணிவிடலாம் சீக்கிரம். பண்ணிவிட்டோமானா தலையில் தண்ணி குட்டிக்க இல்லையா, கார்த்தாலையோ சாயங்காலமோ. சில பேர் காத்தால குளிக்கிறார், சில பேர் எல்லா விவகாரங்களும் முடிச்சுட்டு சாயங்காலம் குளிக்கிறார். சாப்பாடு உள்பட ஆயிடுறதே சாயங்காலம் தான் குளியல். சாயங்காலத்துலேயாவது இந்த கங்காஷ்டகம் சொல்லக்கூடாதா? ஏதோ ஒரு நேரம் குளிக்கிறதே சினிமா பாட்டை பாடுறது, இல்லை கண்ட பேச்சு பேசுறது, எதையான பண்ணுறதுக்கு கங்காஷ்டகம் சொல்லலாமே. வாக்குக்கு சுவாதீனம் பண்ணிவிட்டா எங்கேயும் சொல்லலாம். பகவதி தவதீரே நீரமாத்திராசனோ, குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும். 8 ஸ்லோகம் தானே இதெல்லாம். யமுனே எனக்கு சித்த சுத்தியை கொடு அப்படிங்கிறாள் ஆச்சாரியா. காலிந்தி அப்படின்னு பேரு யமுனைக்கு. துனோதுமே மனோமலம் கலிந்த நந்தினி சதா அப்படிங்கிறாள் ஆச்சாரியா. என்னுடைய மனசுல இருக்கிற கல்மஷங்கள் எல்லாம் நீ போக்கு. துனோதுமே மனோமலம் அப்படிங்கிறாள். நர்மதாஷ்டகம் 2 பண்ணியிருக்காள் ஆச்சாரியா. கிருஷ்ணாஷ்டகம் 2 பண்ணியிருக்கார். வசுதேவ சுதந்தேவம்னு ஒரு கிருஷ்ணாஷ்டகம். ரொம்ப பேருக்கு இந்த ஸ்லோகம் தெரியும், ஆச்சாரியல் பண்ணதான்னு கூட தெரியாது. வசுதேவ சுதந்தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்னு இது மாதிரி 8 ஸ்லோகங்கள். அத்தசி புஷ்ப சங்காசம்னு 8 ஸ்லோகங்கள் இருக்கு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்னு ஆதிசங்கர பகவத்பாதால் பண்ணினேன். அதுபோல கங்காஷ்டகம் வாக்குக்கு சுவாதீனமாக பண்ணிக்கணும். வாக்கு நம்மளால தானே சொல்ல முடியும். ஒரு நாயால் சொல்ல முடியுமா கிருஷ்ணாராமான்னு? ஒரு காக்காயால் காக்காக்கான்னு தான் கத்த முடியும், கிருஷ்ணாராமான்னு சொல்ல முடியாது. கண் முன்னாடி இத்தனை ஜீவராசிகள் வச்சு நம்ம பாக்கியத்தையும் உணர வச்சிருக்காள் பகவான். அதுக்கு ஒரு புத்தியும் கொடுத்து. பசின்னு சொல்ல தெரியுமா? அதால் எனக்கு தாகமாக இருக்குன்னு மாடால் சொல்ல முடியுமா? கட்டி போட்டிருக்கிற மாட்டுக்கு எப்போ தண்ணி வைக்கிறாளோ அப்போ தான் அது தாகத்தை போக்கிக்கணும். அம்மா அம்மான்னு கத்தின்னு இருக்கலாமே ஒழிய தானே போய் தண்ணி குடிக்க முடியுமா? அதுவும் இப்போ வெய்ய காலங்களில் வாயிலேருந்து நுர தள்ளிண்டே நிற்கிறது ரோட்டில். மாடு நதிகள்லேயும் தண்ணி கிடையாது. ஆறு குளங்குட்டை எல்லாம் இப்போ வத்தி போய் கிடக்கு. நம்ம மனுஷா வேணால் கடையில் போய் பிஸ்லரி வாங்கி குடிச்சு விட்றாள். கையில் பணம் இருக்குது, ஜிபே போட்டு வாங்கி குடிச்சு விட்றாள். மாடு என்ன பண்ணும்? அதுக்கும் தாகம் இருக்குது. பிராண தர்மங்கிறது எல்லா ஜீவராசிக்கும் இருக்குது. அதனால தான் இங்கே ராமாயண பாராயணங்கள் பண்ணுற காலங்களில் எல்லா ஜீவராசியும் நன்னா இருக்கணும், மழை பெய்யணும். மழை பெஞ்சாதான் லோகத்துக்கு க்ஷேமம். ஏதோ போர் போட்டு ஜலம் எடுக்கிறது, பாட்டிலில் கேனில் ஜலம் வர்றது, லாரியில் ஜலம் வர்றதெல்லாம் எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்காது. காலே வருஷத்து பர்ஜன்யா பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதா. காலத்தில் மழை பெய்யணும், எல்லா ஜீவராசிகளும் க்ஷேமமாக இருக்காங்க. அதுக்கு நிறைய யஜ்யங்கள் பண்ணணும். யஜ்யம் தேவதாராதனமே யஜ்யம். இதுவே ஒரு யஜ்யம் தான். நல்ல புஷ்பங்களை எடுத்து பகவானுக்கு லக்ஷார்ச்சனை பண்ணுறது, ராமாயண பாராயணம் பண்ணுறது ஒரு யஜ்யம். பாகவதம் சப்தாக யஜ்யேன கலவு குணம் திதே அப்படின்னு பாகவதம் ஒரு யஜ்யம். பிராமண பூஜனம் ஒரு யஜ்யம். சாத்தாதிகளை கூட யஜ்யம்னு சொல்லியிருக்கா. மாத்ரு யஜ்யம், பித்ரு யஜ்யம்னு. யஜ்யத்தில் பலவித யஜ்யங்கள் இருக்கு. 13 விதமான யாகம் சொல்லியிருக்கார் கீதையில். திரவிய யஜ்யாக, தபோ யஜ்யாக, யோக யஜ்யாஸ்ததாபரே, சுவாத்தியாய ஞான யஜ்யாச்ச யதயா சம்சிதவிரதாக அப்படின்னு 13 விதமான யாகங்கள் சொல்லப்படுறது. இதெல்லாம் சுவாத்தியாய ஞான யஜ்யாச்சே அப்படிங்கிறதுல வரும். வேத பாராயணம் ஒரு யஜ்யம். வேதத்துக்கு கொஞ்சமும் குறையில்லாதது ராமாயண பாகவதாதிகம். இதிகாச புராணானாம் பஞ்சமோ வேதம் உச்சத்தே அப்படின்னு 5வது வேதம் இந்த இத்திஹாச புராணங்கள். இதை பாராயணம் பண்ணுறது கூட யஜ்யந்தான். எய்யங் கிருதுமதீதே தேன தேனாஸ்யேஷ்டம் பவதி. வேதம் போய் சொல்கிறது அந்த பாகங்களை யஜ்யம் எல்லாராலையும் பண்ண முடியுமா? வாஜபேயம் கருடசேனம்னு யாரோ சில மகன்கள் பண்ணுறாள். பண்ண முடியாததுக்கு அந்த வேத பாகத்தில் இருக்கிற அந்த யஜ்ய பாகங்களை பாராயணம் பண்ணுறதுனாலேயே யஜ்யம் கிடைச்சோம். அஸ்வமேத பிரகரணம்னு இருக்கு 3 பிரஷ்னங்கள் வேதத்தில். அதை சொல்கிறதுனாலேயே அஸ்வமேத யாக பலன் கிடைச்சுடுறது. அதுபோல் கங்கா கங்கான்னு சொன்னாலே நமக்கு புண்ணியம். கங்கா ஒரு அஷ்ட சாதனங்களில் இது ஒரு சாதனம். கீதா பகவானுடைய வாக்கு, பகவத் வச்சனாமிருதம். சர்வோஷதி சர்வோபனிஷதோ காவஹ துக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோவத்ஸ சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது அப்படின்னு பகவானுடைய வாக்குலேருந்தே வந்த யாஸ்வயம் பத்மநாபஸ்யே முகபத்மாத்வினிஸ்ருதா அப்படின்னு
அனந்த பத்மநாபன் சயனிச்சிருக்காரே, ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டு இருக்காரே, அந்த ரங்கநாதனுடைய வாக்குலேருந்தே வந்தது கீதை. ஸ்ரீ பகவான் வாச்ச கங்கா கீதா, ஒரு அத்தியாயமாவது கீதையை படிக்கிற. பகவத்கீதா கிஞ்சிதீதா கங்காஜலளவ கணிகா பீதா அப்படின்னால ஆச்சாரியா. கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகம் படி, கங்கையிலேருந்து ஒரு பிந்து ஜலமாவது அது இல்லாத உயிரை விட்டுடாது. கீதையிலேருந்து ஒரு ஏகதேசம், பகவத்கீதா கிஞ்சிதீதா அப்படின்னு. நல்லதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிவிட்டு பரித்ராணாய சாதுனா அனன்யாஷ்சிந்த எந்தோமான் இது எல்லாம் வச்சிருக்காலே எதுக்குன்னால் ஒரு ஸ்லோகமாவது கீதையிலேருந்து நித்தியம் சொல்லணும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இந்த ஸ்லோகம்லாம் இல்லை, இது கீதையில தான் இருக்கு. ஆனாலும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறவாள் அனன்யாஷ்சிந்த எந்தோமாம் பரித்ராணாய சாதுனாம்னு இந்த ஸ்லோகங்கள்லாம் கடைசியில் சொல்லி முடிக்கிறமே எதுக்காக? சிஷ்டாச்சாரத்திலேனால் கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகம் எடுத்து சொல்லணும். நித்தியாந்திகத்தில் கங்கையிலேருந்து ஒரு உத்ரணி ஜலமாவது சாப்பிடணும். கங்கா கீதா சே. மூணாவது எதுனால் காயத்ரி. ஆசிரமத்தில் 7 அடியிலே உட்கார்ந்த கோலத்தில் 10 கையோட அம்பாள் 5 முகத்தோட பிரகாசிக்கிறார். முக்தா வித்ரும ஹேமநீல தவலச்சாயி முகைன்னு தியானம் எப்படி சொல்லியிருக்கோ தாந்திரிகத்தில் இந்த முறையில் அம்பாள் இங்கே பிரகாசிக்கிறார். காயத்ரி அவசியம் ஜபிக்கிறான். சந்தியாவந்தனம் பண்ணுறவாள் அவசியம் பண்ணணும். பண்ணுறவா பண்ண மாட்டேங்கிறாள், பண்ணாதவாள்லாம் ஜபிக்கிட்டமான்னு கேட்குறாள். செல்ஃபோனில் ரிங்டோனாக வச்சுருக்கா, காரில் ஹாரனாக வச்சுருக்காள், வீட்டில் காலிங் பெல்லுக்கு காயத்ரி மந்திரங்கிறான். சாண்டிங் கடைக்கு போனால் சாண்டிங் மிஷினில் காயத்ரிங்கிறான். ஒரு கடைக்காரன் சொல்கிறான், இதை போட்டால் தான் நிறைய வியாபாரம் ஆகுது, எனக்கு ரொம்ப நல்ல மந்திரமாக இருக்குது அப்படிங்கிறான். ஒரு ஸ்பேர் பார்ட்ஸு கடையில் நான் சொல்லுவேன், ஜபிக்கிறவாள்லாம் விட்டதுனால காயத்ரி இப்போ சந்திக்க வந்துவிட்டாள். யார் ஜபிக்கணுமோ காப்பாற்ற வேண்டியவாள் அதை ரட்சிக்கலை அந்த மந்திரத்தை. அதனால கதி இல்லாமல் அவள் இப்படி இருக்கா. அப்படிலாம் பைத்தியம் பிடிக்கும்னு ஏன்னா அப்படிலாம் ஜபிக்கக்கூடாது. யாருக்கு அதிகாரமோ உபநயனாதி சம்ஸ்காரமாக இருக்கோ அவள் தான் காயத்ரியை ஜபிக்கணும். அதிகாரிகள் காயத்ரி அபிஜ துளசிக்கா. துளசியை ஆற்றுல வச்சுட்டு ஒரு சின்ன கண்ணாக இருந்தால் கூட ஜலம் விட்டு அதை போஷிக்கிற. துளசி மாலை கழுத்தில் அணிஞ்சுக்கிறது. துளசி ஒரு சாதம். கச்சி துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியே அப்படிங்கிறாள் கோபிகைகள். துளசி நீ இருக்கிற இடத்துல நித்திய கல்யாணமாக இருக்குமே. கச்சி துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியே சஹத்வாலி குளைர் பிப்ரதி திருஷ்டஸ்தேதி பிரியோச்சுதா. அச்சுதனுக்கு குருவாயூரப்பனுக்கு ரொம்ப பிரியமானவளாச்சே நீ அப்படிங்கிறாள் கோபிகைகள். துளசியில் அவ்வளவு பிரியமாம் பகவானுக்கு. அதனால தான் துளசி மாலையும் அணிஞ்சிக்கிறது அந்த கட்டையினாலே. கங்கா கீதா ச காயத்ரி. அதுலேயும் ஒரு துளசி மாடம் இல்லை ஃப்ளாட்டில் இருந்தால் கூட ஒரு பக்கெட்டில் வச்சு அதுக்கு சந்தனம் விட்டு. இன்றைக்கி சில சாதுக்கள் பண்ணிட்டு இருக்காள் இல்லையா, பால்கனிலையாவது வச்சுட்டு அதுக்கு ஒரு ஜலம் விட்டு. கங்கா கீதா ச காயத்ரி அபிச்ச துளசிகா. 4 கங்கை கீதை காயத்ரி துளசி. 5வது என்னென்னால் கோபிகா சந்தனம் ததி. கோபி சந்தனம் இட்டுக்கர். கோபி சந்தனம்ங்கிறது இங்கே சந்தனம் கொடுக்குறா போல இல்லை. கந்தத்வாராம் துராதர்ஷாம்னு சந்தனம் பூஜையில் கொடுக்குறா போல, பிராமணால் கொடுக்குறா போல இல்லை. அலங்காரார்த்தே பாகசா இல்லை. பின்ன எதுக்குன்னால் கிருஷ்ணனுடையவே பிரசாதம், கோபிகைகளுடையவே பிரசாதம். கோபிகா சந்தனம் 108 உபனிஷத்துல 107வது உபனிஷத்து வாசுதேவ உபனிஷத்துன்னு. அதுல போய் சொல்றால் ஒரு உபனிஷத் 108ல் ஒரு உபனிஷத்து. கோபீச்சந்தன பாபக்னா விஷ்ணுதேக சமுத்பவ சக்கராங்கித நமஸ்துபியம் தாரணான் முக்திதோபவா அப்படிங்கிறா. கோபி எட்டுன்றதுனாலே முக்தி கிடைக்கிறதா. கோபிகா சந்தனம் ததி சாலக்கிராமாபிபூஜா. சாலக்கிராம பூஜை 8 விதமான பிரதிமைகள் பாகவதத்தில் சொல்லியிருக்கார். மனோமயி மணிமயி பிரதிமா அஷ்டவிதா ஸ்மிருதா அப்படின்னு. அதில் இந்த மார்பிள் இருக்கு இல்லையா, இங்கே ராமர் இருக்கார் நம்ம ஆசிரமத்தில், இது மணிமயின்னு பேர். மலையிலேருந்து உண்டாரே ஒரு விதமான சிலாரூபம். கருங்களுக்கு என்ன ஒரு மகிமை உண்டோ மதிப்பு உண்டோ அது இதுக்கும் உண்டு. வடக்கையெல்லாம் போனால் இப்படி தான் இருப்பார் சுவாமி கோவில்களில். இந்த மூர்த்திக்கும் சக்தி ஒன்றும் குறவில்லை. இவாளும் பெருமை வாய்ந்தவாள் தான். எல்லாத்துக்கும் மேலே ராமர்னு அந்த பாவனை பண்ண தான் படத்துலேயோ பிம்பத்திலேயோ, அது பஞ்சலோகமாக இருக்கட்டும், பித்தளையாக இருக்கட்டும், சொர்ணமாக இருக்கட்டும்,
இது மாதிரி மார்பிளாக இருக்கட்டும், கருங்கல்ல எது வேணாலும், டெய்டி எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அதில் பண்ணுற பாவனை இருக்கு இல்லையா, எத்பாவம் தத்பவதி. ராமர் ராமர்னு பார்த்தோமானா ராமர் அதில் வந்துடுவார், கிருஷ்ணர் கிருஷ்ணர்னு பார்த்தோமானா கிருஷ்ணர் வந்துடுவார். இந்த பாவனையில் நமக்கு அந்த சாநித்தியம் வர. நம்ம ஆசிரமத்துக்கே வந்தபோதும் ஒரு படம் உண்டு, நம்ம ராமரோட படம் வந்தபோது எடுத்த படமும் இருக்குது. இப்போ 6 வருஷம் போகிறது, ராமநவமி உற்சவம் நடந்துட்டுருக்கு, லட்சார்ச்சனை வருஷத்துக்கு 2 நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி எடுக்கிற படத்தையும் பார்த்தோமானால் மலைக்கும் மடுவுக்கும் இருக்குது, ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஹனுமார்லாம் அதுவும் அவ்வளோ பிரசங்கமாக இருக்கார். ராமாயணம் படிக்க படிக்க நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே இருக்கேன்னு சாமானியாளுக்கு கூட புரிகிறா போல. எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருதமஸ்தகாஞ்சலின்னு ராமர் எங்கே இருக்காரோ அங்கே அஞ்சலி பத்தராக இருக்கார் ஹனுமார். இங்கே நம்ம ஆசிரம ராமர்கிட்டையும் அஞ்சலி பத்தராக இருக்கார், கையை கூப்பிண்டு. சில இடங்களில் அபயஹஸ்தமாக இருப்பார், சில இடங்களில் வாயை பொத்தின்னு இருப்பார், கையை வாயில் வச்சுட்டு வரதஹஸ்தமாக இருப்பார். ஆனால் இங்கே அஞ்சலி ஹஸ்தராக இருக்கார். ஏன்னா ராமாயணம் படிக்கிற இடம்னா இது. அங்கே என்ன வந்திருக்கார், இங்கே ராமனையும் அஞ்சலி பண்ணிண்டு ராமாயணம் சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரு ஸ்லோகமாக அதுவும் நடந்துருக்கு. கிட்டத்தட்ட 40 நவாகம் ஆகிடுது. இப்போ தான் அயோத்தியா கண்டம் 95 சர்க்கம் வருது, நடந்துகிட்டே இருக்கிறதுனால ராமாயணத்தில் இங்கேயும் ஹனுமார் இருக்கார். ராமாயணம் எங்கே இருக்கோ அங்கே அவர் இருப்பார். தத்திர கிருதமஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமதே ராட்சசாந்தகம் அப்படின்னு அந்த சாலக்கிராமம் போல இதுவும் ஒரு மூர்த்தம் தான். அந்த மூர்த்தியில் ஒரு ஆராதனம், அர்ச்சனம், வந்தனம்னு அந்த மூர்த்தியை ஆராதிக்க. சாலக்கிராமாபிபூஜா, நித்திய சாலக்கிராமத்தை ஆராதிக்கிறது. துளசி காணனம் எத்திரே, கருட புராணத்தில் சொன்னால் துளசி எங்கே இருக்காளோ, சாலக்கிராமம் எங்கே இருக்காளோ அங்கே பல மைல் தூரத்துக்கு அபமிருத்யு சஞ்சாரம் இருக்காதுங்கிறா. யம யாத்தனை இருக்காதான், மிருத்யு இருக்காதான், மிருத்யு இங்கே வரமாட்டானா. அது வச்சா கூட வருமா துளசி? நம்ம ஆசிரமத்திலலாம் தானே வந்துட்டே இருக்கு துளசி. திரும்பிய இடங்கள்லாம் துளசி தானாக உண்டாயிட்டே இருக்கு. நம்ம ராமாசிரமத்தில் பாகவதம் பாராயணம் நடந்துகிட்டே இருக்கு, அது தானாக வருது. ஒரு துளசி எடுத்துன்னு வந்து வச்சு முதல்ல இந்த இடம் வாங்கின போது அவ்வளோ பாடுபட்டோம் அது வராக்கிறது. ஆனால் இன்றைக்கி சுற்றி வந்தோமானா 100கணக்கான துளசிகள் தானாக உண்டாயிட்டே இருக்கு. வேறு ஏதாவது செடி வச்சா அதனுடைய காலில் கூட துளசி வருது, பில்லம் வச்சா பில்லத்து காலில் துளசி வருது. பகவானுடைய சாநித்தியத்தினுடைய அடையாளங்கள் இதெல்லாம். சாலக்கிராமாபிபூஜா, நான் சொல்லுவேன், நம்ம ராமாசிரமத்தில் இருக்கிற செடி கொடிகள்லாம் கூட ஏதோ ஜென்மாந்தர சுக்கிருதம் பண்ணியிருக்கு. இந்த சப்தங்களை கேட்டுட்டே இருக்கே, அது எங்கேயோ ஸ்மசானத்தில் போய் முறமா முளைக்காம, எங்கேயாவது ஆத்தங்கரையில் முறைக்காமல் நம்ம ராமாசிரமத்தில் இங்கே இருக்கிற புஷ்ப செடிகளும் பழங்களும் இங்கே இந்த சப்தம் காதில் விழுந்துட்டே தானே இருக்கும். அதுக்கும் ஜீவன் இருக்குதுன்னு சொல்கிறாளே, அதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் உணர்வுகள் இருக்குதுன்னு சொல்கிறா சயின்ஸில். அதுகள்லாம் கூட ஏதோ பூர்வ புண்ணியத்தினால இப்படி இருக்கு. சாலக்கிராமாபிபூஜா, இந்த மூர்த்திக்கு தான் நித்திய ஆராதனை நடந்துருக்கு நம்ம ராமாசிரமத்தில். அதோட வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை ஏகதின லட்சார்ச்சனையாக இன்றைக்கும் ரொம்ப ஸ்ரத்தையாக 25 பக்தாளுக்கு மேலே ராமருக்கு கார்த்தாலே தோக்தமாய் 7 மணிக்கு ஆரம்பித்து 11-12 மணி வரைக்கும் லட்சார்ச்சனை நடந்து பூர்த்தியாச்சு. அந்த புஷ்பம் தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் பார்க்குற வாழ்க்கு சொல்கிறேன், இங்கே நேரம் வராத வாழ்க்கு சுவாமிக்கு அத்தனை அர்ச்சனை பண்ணி சுவாமிக்கு மகா நைவேத்தியங்கள்லாம் நிறையா பண்ணி அதோட 9 நாளாக நவாக நடந்துருக்கு. கர்ப்போத்சவமாக நம்ம ராமநவமி உற்சவத்தில் கர்ப்போத்சவமாக இன்றைக்கி பூர்த்தியாக இருக்குது. நாளையிலேருந்து ஜனனோத்சவம், ராமநவமியிலேருந்து ஆரம்பித்து இன்னொரு 9 நாள் ராமாயண பாராயணம் இருக்குது. அதில் கார்த்தால இன்றைக்கி பட்டாபிஷேகங்கள்லாம் படித்து சுவாமி அயோத்திக்கு பரதன் எதிர்கொண்டு அழைச்சி சித்திரக்கூடத்துலேருந்து நந்தி கிராமத்துலேருந்து பரதன் பாதுகையோடு கூட உயர்ந்த ரத்தத்திலே சுவாமி அழிச்சுன்னு போய் அயோத்தியா ஜனங்கள்லாம் ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் பவன் கதாகான்னு அவள்லாமும் ராமநாமத்தை உத்கோஷிக்கே யதோக்தமாக வசிஷ்டர் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். இந்த பட்டாபிஷேக பாராயணமும் நடந்து லட்சார்ச்சனையும் நடந்திருக்கு. இன்னைக்கு இவ்வளோ புஷ்பங்களோடு கூட சுவாமி பிரகாசிக்கிறார். நாளைக்கு ராமநவமி புண்ணிய காலம். நாளைக்கு திருப்பி நவாகம் ஆரம்பித்து கார்த்தால ராமஜனனம் 8-9 மணிக்கு வரும். ராமஜனனம் படித்தா பீஜதானம் பண்ணுறது, பானகன் நீர்மோர் சுண்டல் இதெல்லாம் நிவேத்தியம் பண்ணுறது. ஆங்கள்லேயும் சுவாமி படம் இல்லாதவா அவசியம் ராமர் வாங்கி வச்சுக்கணும். ராமநவமி புண்ணிய காலத்தில் அவருக்கு ஒரு சந்தன கும்பம் விட்டு ஒரு துளசி மாலை வாங்கி சாத்தி ஒரு புஷ்பம் வச்சு ஒரு ராமாஷ்டோத்திரமாவது படித்து
இல்லை ராமாயே ராமபத்ராயே ராமச்சந்திராயேன்னு அந்த ஸ்லோகத்தையாவது சொல்லி புஷ்பம் போட்டு ஒரு பானகம் நீர்மோர் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். ராமநவமியை கொண்டாடணும். நம்ம பிறந்த நாள்லாம் எவ்வளோ செலவழிக்கிறா. கச்சாப்சான்னு அதுவும் இப்போது பர்த்டேன்னு பார்ட்டி வைக்கிறேன்னு ஆரம்பித்து 1 லட்சம் 2 லட்சம்லாம் செலவு பண்ணுறா. சகஜமாக லட்சக்கணக்காக செலவு பண்ணுறா. இது ராமருடைய பிறந்த நாள் இல்லையா? அவருக்கு ஒரு பானகம் நைவேத்தியம் பண்ணி பாயசம் பண்ணி பால் பாயசம் பண்ணி வீடுகளில் நமக்குன்னு சமைக்கலையா? நாளைக்கு ஒரு நாள் ராமனுக்குன்னு பண்ணேன். உபானகன் நீர்மோர் கரைக்கிறது, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது, படிக்க சக்தி இருந்தது ராமாயணம் படிக்கிறது, அவதார கட்டம். நாராயணியம் படிக்கிறவாள் அந்த தசகத்தை படிக்கலாம். 35 36 ராமாவதாரம் சொல்லப்படுறது. சாந்திர ஆனந்தாவபோத கீர்வாணை ரத்தியமானஹான்னு தசமுக நிதனம்னு ஆரம்பித்து அந்த 2 தசகத்தை படிக்கிறது. இல்லை ராமாவதார கட்டத்தையாவது படிக்கிறது. சுவாமிக்கு ஒரு நிவேதனம் பண்ணி கற்பூரம் பண்ணி. வீடுனால் பகவான் ஆராதிக்கிற வீடு தான் வீடு. நல்ல புஷ்பம் துளசி எடுத்து சந்தன புஷ்ப தாம்பூலங்கள் வச்சு பெரிய வீடை கட்டி விட்றா. ஆனால் வீட்டில் நிம்மதி இல்லை. மழை காலங்களில் மழை பெஞ்சால் ஒழுகும். ஆனாலும் குடும்பம் குட்டியாக சந்தோஷமாக கூடத்தில் ஒழுகினா தாவாரத்தில் உட்காந்துருப்பா. தாவாரத்தில் ஒழுகினா கூடத்தில் உட்காந்துருப்பா. சந்தோஷமாக இருந்தா. இவ்வளோ வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது, ஆனாலும் சந்தோஷமாக இருந்தா. இன்றைக்கி இவ்வளோ பங்களா பழுங்கியாக இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லையே. எதனாலன்னா தெய்வத்தை சரியாக கொண்டாடலை. வீடுன்னா தெய்வத்தை கொண்டாடணும். இந்த மாதிரி ராமநவமி கோகுலாஷ்டமி காலங்களில் பகவான் எடுத்து வச்சு ஆராதிக்கணும். தாவத் காராகிருகம் கிரகம்னா பிரம்மதேவன் உன்னை பஜிக்காத வீடெல்லாம் கொஞ்ச நாளில் ஜெயிலாக போயிடும்னு விட்டார். பீகார் ஜெயிலுன்னு தனியாக போயிருக்க வேண்டாம், புழல் ஜெயில்னு தனியாக போயிருக்க வேண்டாம். பகவத் ஆராதனம் இல்லாத வீடே ஜெயில் தான் விட்டார். தாவத் ராகாதயஸ்தேனாக தாவத் காராகிருகம் கிரகம். அதுதான் காராகிருகம். கிருஷ்ணா உன்னை எந்த வீட்டில் பஜிக்கிறாளோ அதுதான் நந்தகோகுலம், அதுதான் பிருந்தாவனம், அதுதான் வைகுண்டம். சாலக்கிராமாபிபூஜா பரபுருஷ ததைகாதசி. ஏகாதசி விரதம் இருக்கிறது. 25 ஏகாதசி வருஷத்துக்கு வருது. வைகுண்ட ஏகாதசி அதில் முக்கியமானது. குருவாயூர் ஏகாதசின்னு கார்த்திகை மாதத்தில் அதை விசேஷமாக கொண்டாடுவாள். 25 ஏகாதசி ஒரு வருஷத்தில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலனாக ஒரு ஸ்ரீராமநவமியில் இருந்தால் உபவாசம், ஒரு கோகுலாஷ்டமியில் இருந்தோமானார், கிருஷ்ணாஷ்டமியில் இருந்தோமானார், ஒரு வருஷம் ஏகாதசி விரதம் வந்த புண்ணியம் உண்டு. ஸ்ரீராமநவமி கோகுலாஷ்டமிக்கு அவ்வளோ பெருமைன்னு சொல்கிறாள் ஸ்மிருதியில் போய். ரிஷிகள்லாம் அப்படி எழுதி வச்சிருக்கா சாஸ்திரக்காரா. முடிஞ்சவாள் உபவாசம் இருக்கிறது. முடியலைன்னா ஏதோ பலகாரம் அது பண்ணுறேன். பல ஆகாரம் பண்ணக்கூடாது. ஏதோ பலகாரம்னு அது கொஞ்சம் எடுத்துக்கிறது. பலகாரம்னாலே பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு தான் பலகாரம்னு பேர். பலகாரம். ஆனால் இப்போ அது பலகாரம் ஆகிடுது. இப்போ பலமான ஆகாரம் புடிக்கொழக்கட்டைன்னு ஆரம்பித்து அடைய புழிக்கொழக்க புட்டு கொழா புட்டு ஆகாரம். ராமநவமி கோகுலாஷ்டமி ஏகாதசின்னு அப்படி சாப்பிடக்கூடாது. ஆகாரத்தை குறைக்கணும். ஆகாரம் பிராணனுக்கு தேவைதான். ரொம்ப சாப்பிட்டு இருந்தானா அன்னம் மிருத்யும் தமு ஜீவாதமாஹு. அன்னம் பிராணமன்னம் அபானமாஹு. வேதம் சொல்கிறது எது பிராணாபானனுக்கு ஹேதுவாக இருக்கோ அந்த அன்னம் ரொம்ப அதை சேவிச்சானால் அதுவே மிருத்யுவா போயிடும் விட்டான். அன்னம் மிருத்யும். அதனால தான் 15 நாளைக்கு ஒரு நாள் ஏகாதசி விரதம்னு ஒரு நாளைக்கு அதை தவிர்க்க சொன்னார். ஆகாரம் எடுத்துக்காமல் இருக்கிறது, ஏதோ பழங்கும் பால்களை சாப்பிட்றது, முடியல ஒரு பலகாரம், லைட்டான ஏதோ ஒரு ஆகாரம். ரொம்ப முடியல வயசானவாளானா ஒரு வேலையாவது சாப்பிட்டுட்டு ஒரு வேலை கஞ்சி இஞ்சி தான் பழத்தை சாப்பிட்டு கடைசி பட்சம் வெங்காயம் மூண்டாவது சாப்பிடாமல் இருக்க. விரதத்தில் கடைசி பட்சம் அதையாவது கச்சாப்ஜான அன்னைக்கு தான் வெங்காய சாம்பார்னு ஆரம்பிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த நியமத்தோடு. பரபுருஷ ததைகாதசி நாமவர்ணாக முடிஞ்ச அளவுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்றது. ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவ, கோவிந்த கோவிந்த ஹரே முராரே, கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா, கோவிந்த கோவிந்த ரதாங்கபானே. முடிஞ்ச அளவுக்கு பகவன் நாமத்தை சொல். அச்சுதாஷ்டகம் சொல்றது. இதை தவிர கலியில் வேறு உபாயம் இல்லைன்னு விட்டால் விஷ்ணு சஹஸ்ரநாமம், நாம சங்கீர்த்தனம், ஸ்ரீராமநாமா, தாரகநாமா, ஒரு 10 நிமிஷம் ராமநாமா 10 நிமிஷம் சிவநாமான்னாவது வச்சுக்கணும்.
அந்நிய வார்த்தை லட்சம் பேச்சு வெட்டி பேச்சு பேசியாரது, சாப்பாட்டை பற்றியும் போனதை பற்றியும் வந்ததை பற்றி. பேசாமல் இருக்க முடியலன்னா அந்த நாளைக்கு பிடிக்கணும் ராமநாமத்தை. 10 நிமிஷம் ராமநாமம் சொல்லுவேன். வாய் பேசாமல் இருக்க முடியல, அவ்வளோதானே. அடுத்த வேலை பசிக்கணும்னோ இல்லை சாப்பிட்டு சாஞ்சி அடிக்கணும்னோ பேச வேண்டியிருக்குன்னா சூத்திரம் வச்சுட்டோ இல்லை ஜபமாலை வச்சுட்டோ இல்லை ஒரு டயத்தை வச்சுட்டாவது 15 நிமிஷம் ராமா 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 ராமான்னு சொல்கிறேன். அப்புறம் ஓஞ்சி போயிடும் இந்திரியங்கள். கொஞ்ச நேரம் தான் ஆடும், அப்புறம் ஓஞ்சி போயிடும். அந்த நாளைக்கு ராமநாமத்தை சொல்கிறது, சிவநாமத்தை சொல்கிறது இஷ்டமான நாமம். ஏவம் விரதா சொப்பிரியநாம கீர்த்தியா அப்படின்னு விட்டார் நவயோகிகளில். அதனால ராமநாமந்தான்னு சொல்லலை, சிவநாமந்தான்னு சொல்லலை, இஷ்டமான முருகா முருகான்னு சொல்லலாம், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லலாம். இல்லை எனக்கு வாசுதேவ நாமந்தான் பிடிக்கும்னா வாசுதேவா வாசுதேவான்னு சொல்லலாம். வாசுதேவ பாகிமாம் வாசுதேவ பாகிமாம் ஒரு மகாபுருஷர் இருந்தார். அவர் எப்போதும் இதாவது சொல்லிட்டு இருப்பார், வாசுதேவ பாகிமாம் வாசுதேவ பாகிமாம். गंगा गीता च गायत्री अपि च तुलसिका गोपिका चंदनं दधि सालग्रामाभिपूजा परपुरुष तथैकादशी नाम वर्णाः एतान्यष्टाप्य यत्नान्यै कलि समये. இந்த கலியில தான் பாக்கியமாம். இங்கே இதில் பிறந்தவாளுக்கு தான் பாக்கியம். இந்த 8ல் ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தா கரையேறி விடலாமா. நாமாஸ்ரயனா இருக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு பிம்பத்தை வச்சுட்டு ஆராதிக்கிறது. டைம் பண்ணுறவாளை பற்றி கேட்கணுமா? அடிக்கடி கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணுறது, காயத்ரியை உபாசிக்கிறது, சாலக்கிராம பூஜை பண்ணுறது, துளசி மாலை அணிஞ்சிக்கிறது, துளசியை பூஜிக்கிறது, கோபி சந்தனம் இட்டுக்கிறது, 8ம் பண்ணுறவாளை பற்றி என்ன சொல்கிறது? அவளோட பாக்கியத்தை என்ன சொல்கிறது? இதில் ஏதாவது ஒன்றை பிடிச்சிருந்தாலே கரையேறி விடலாங்கிறார் நம்பூத்ரி. ஏதான்யஷ்டாப்ய யத்ரான்யை கலிசமயே துத்பிரசாத பிரவிருத்தியா க்ஷிப்ரம் முக்தி பிரதானி திவிததுருஷயா. க்ஷிப்ரம் சீக்கிரத்தில் கொடுக்கும் முக்தியை. யார் சொன்னால் ஏதோ போரவா வரவா சொன்னால் அதுக்காக கேட்டுவிட முடியுமா? அபிதது ரிஷயா. வியாச பராசராதிகள்லாம் சொல்லியிருக்கார், கௌதமாதி ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கார். அபிதது ரிஷயா தேஷு மாம் சஞ்சயேதாஹ. இப்படி 8 சாதனங்களில் முதல்ல கங்கா அப்படிங்கிறார். மகாநதி எல்லாமே மகாநதி தான். கங்கையும் உயர்வு தான், காவேரியும் உயர்வு தான், யமுனையும் உயர்வு தான். கங்கையில் புனிதமாய காவேரி நடுவு பாட்டு அப்படின்னார் ஆழ்வார். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு மகான் அடிக்கடி சொல்லுவார், என்னோட குரு, கங்கைன்னு சொன்னால் அது ஸ்ரீராமனோடது அப்படின்பார். யமுனைன்னு சொன்னால் அது கிருஷ்ணனோடது. யமுனா தீர விஹாரி பிருந்தாவன சஞ்சாரின்னு தானே பாடுறார். யமுனைன்னு சொன்னால் அது கிருஷ்ணனோட, கங்கைன்னு சொன்னால் ராமனோடது. இன்னைக்கு சர்க்கத்தில் மந்தாகினி ஸ்நானத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம். கங்கை கரையில் தான் சுவாமி நிறைய இருந்திருக்கார். சீதையும் கங்கா பூஜையெல்லாம் ஹாரதி எல்லாம் பண்ணினாள்னெல்லாம் ராமாயணம் சொல்கிறது. கங்கையை ஸ்தோத்திரம் பண்ணினாள்னு எல்லாம் சொல்கிறது. கங்கைன்னால் அது ராமனோட நதி. யமுனேன்னு சொன்னால் கிருஷ்ணனோட நதி. அப்போ காவேரின்னால் அது ரங்கநாதனோடது அப்படின்பா. ஆரம்பத்திலேருந்து ஸ்ரீரங்கப்பட்டத்திலேருந்து ஆரம்பித்து பூம்புகார் பர்யந்தம் காவேரி கரை முழுக்க ரங்கநாதனுடைய ஆலயம். அங்கே ஸ்ரீரங்கப்பட்டத்தில் ஆரம்பித்து இங்கே பரிமளரங்கன் பர்யந்தம் தேரெழந்தூர் அப்படின்னு பூம்புகார்கிட்ட ஒரு க்ஷேத்திரம். ஆமருவியப்பன் அப்படின்னு பேர். அது பர்யந்தம் வரிசையாரங்கன், அப்பாலரங்கன், அப்ப கொடத்தான். இங்கே அதுவும் பஞ்சரங்க க்ஷேத்திரம். ஸ்ரீரங்கத்தை சுற்றி அன்பில், கோவிலடி, ஸ்ரீரங்கம் மாதிரி க்ஷேத்திரங்கள்லாம் வந்து எங்கே பார்த்தாலும் காவேரி கரையிலாம் ரங்கநாதன் தான். அதில் ராமன்னு சொன்னால் கங்கை. இந்த கங்கையை பற்றி சீதைக்கு சொல்கிறதான சர்க்கம் 20 ஸ்லோகம் தான் இந்த சர்க்கம். 95வது சர்க்கம். அதசைலாத்வினிஷ்கிரம்யே மைதிலீம் கோசலேஸ்வரः அதர்சயன் மே சுபஜலாம் ரம்யாம் மந்தாகினீம் நதீம். சீதையை பார்த்து கோசலேஸ்வரனான ஸ்ரீராமன் காமிக்கிறார். இந்த கங்கை இருக்காளே, இந்த மந்தாகினி ரமணீயமானவள் இவள். ரம்யாம் அந்த கரைக்கு போனாலே, அந்த காற்றை வாங்கினாலே மனசு அவ்வளவு ஆனந்தப்படும்.
இறங்கி ஸ்நானம் பண்ணி ஆச்சமன அனுஷ்டானம் பண்ணுறது இருக்கட்டும், அந்த கரையில் போய் நின்று அந்த கங்கை போகிற சலசலனினத ஸ்ருதி சுகதாயினி ஜெய ஜெய கங்கை, சலசலசலேன்னு அது ஓடுற அழகு இருக்கே, அதை பார்க்கறதே நாள் முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம், கண்ணுக்கு விருந்தாக இருக்கும். அதர்ஷயன் மே சுபஜலாம் ரம்யாம் மந்தாகினீம் நதீம் அப்ரவீச்சவராரோகாம் சாரு சந்திர நிபானனாம் விதேகராஜசுதாம் ராமோ ராஜீவலோச்சனஹாம். செந்தாமரை கண்ணனான ஸ்ரீராமன் சந்திரனை போல அழகுடையதான அந்த சீதையை சாரு சந்திர நிபானனாம். வால்மீகி அந்த சீதையை பார்த்துட்டே எழுதுறார். அதனால தான் இப்படியெல்லாம் ஸ்லோக பதங்கள் வருது. ராமனை பார்த்துட்டே எழுதுறார். அதனால தான் ராஜீவலோச்சனஹா அப்படிங்கிறார். காது பரியந்தம் நீண்டதான நேத்திரமா ஸ்ரீராமனுக்கு நல்ல வளர்ந்த தாமரையை எடுத்து ஒரு எதழை அதுவும் மேலே எதழை எடுத்து கீழே விரித்து வச்சோமானா அந்த எதழ் எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்குமோ ஸ்ரீராமனுடைய நேத்திரம். இது கண்ணு காது பரியந்தம் யாருக்காவது நீண்டு இருக்குமோ இருக்காது. ஒரு 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 இன்ச்சு 2 இன்ச்சு காதுக்கும் கண்ணுக்கும் இடைவெளி இருக்கும். காது பரியந்தம் நீண்ட கண்கள் அப்படிங்கிறது 2 பேருக்கு தான். யாருக்குன்னால் ஒன்று ஸ்ரீராமனுக்கு, இன்னொன்று காமாட்சிக்கு. அம்பாளுக்கு கண் அப்படி விரிஞ்சு பிரகாசிக்க. ராமோ ராஜீவலோச்சனஹாம் சாருச்சந்திர நிபானனாம் விதேகராஜஸ்ய சுதாம். விதேகராஜனுடைய புத்திரிட்டே இந்த கங்கையை பற்றி சொன்னார். விசித்திர புலினாம் ரம்யாம் ஹம்சசாரச சேவிதாம். விசித்திரமான மணல் திட்டுகளோடு கூட ரம்யாம் ரொம்ப அழகானதாக ஹம்சமும் சாரச பட்சியும் வந்து சேவிக்கிறது பார்த்தியா சீதை இந்த கங்கை. ஹம்சங்கள்லாம் சாதாரண ஜலத்தை வர, சாக்கடை ஜலத்தை காக்கா வேணா குளிக்குமே தவிர ஹம்சம் குளிக்கார். ஹம்சம் மானசரோவரத்திலேயே சஞ்சரிச்சுட்டு சுவான்னு சொல்கிறா. இன்றைக்கும் கைலாச யாத்திரை போகிறவால் அதை கண்டேன் அப்படின்னு சொல்கிறா. தங்கமயமான பக்ஷி அது ஹம்சம்னு பேர். அந்த ஹம்ச பக்ஷி சேவிக்கிறதா இந்த கங்கையே. ஹம்சசாரச சேவிதாம். ஹம்சம் சாரசங்களும் சக்கரவாக்கும் சாரசங்கள் இதெல்லாம் அபூர்வமான பட்சிகள். புஷ்பங்கள்லாம் நிறைஞ்சிருக்காம். வர வழியில் இருக்கிற புஷ்பங்கள்லாம் மரங்கள் கரையில் இருக்கிற மரங்கள்லேருந்து புஷ்பங்கள்லாம் உதிர்ந்து கங்கைக்கு ஒரு ஹாரதி பண்ணி புஷ்பங்களை கொட்டினா போல இருக்கான். கங்கா ஹாரத்தின் போது பார்த்தோமானா எல்லாரும் புஷ்பம் வாங்கி கங்கையில் கொட்டின்னு இருப்பாள், தீபம் ஏற்றி விடுவாள். விசித்திர புலினாம் ரம்யாம் ஹம்சசாரச சேவிதாம் குசுமைருபசம்பன்னாம். குசுமம்னு பேர் புஷ்பங்களுக்கு. குசுமைருபசம்பன்னாம் பஷ்ய மந்தாகினீம் நதீம். இன்னைக்கு அப்படி தான் இருக்கு. ராமர் அன்னைக்கு சொன்னார் சீதைட்டேன்னால் புஷ்பங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. கங்கா ஜலத்திலேனால் அப்படி தான் இருக்கு. நானாவிதை ஸ்திரருகைஹி விருதாம் புஷ்பலத்ருமைஹி. பலவிதமான புஷ்பங்களும் பழங்களும் பூக்க காக்கக்கூடிய மரங்கள்லாம் கரையில் இருக்கு பார்த்தியா. ராஜம் தீம் ராஜராஜஸ்யே நளினீமிவ சர்வதஹாம். தாமரை ஓட போல இருக்காம் கங்கை. தாமரை பூக்கிறது தான். பொதுவாக தாமரை தடாகத்தில் தான் பூக்கும். தேங்கி இருக்கிற ஜலத்தில் தான் தாமரை உண்டாகும். தாமரை நீலோத்பலம் ஓடுற ஜலத்தில் இருக்குமோ? இங்கே இருக்கான், கங்கையில் இருக்கான். ராஜம் தீம் ராஜராஜஸ்யே நளினீமிவ சர்வதஹாம் மிருகயூத நிபீதானி. பழைய காலத்தில் நான் காவேரியிலேயே கண்டிருக்கேன். கரையிலெல்லாம் தாமரை பூத்து பார்த்துருக்கேன். இப்போ காவேரியில் ஜலத்தையே காணுமே, மணலையும் காணும். கொஞ்ச நாளாக மணலையும் காணும் காவேரியில். மணல் இருந்து ஜலம் ஓடி அப்புறம்னா எல்லாம் வரத்துக்கு மேலே. ராஜந்தீம் ராஜராஜஸ்யே நளினீமிவ சர்வதஹா. என்ன அழகாக இருக்குது பார்த்தியா இந்த மந்தாகினி. எல்லா மிருகங்களுக்கும் ஆசிரியமாக இருக்குது. அதுக்கு தாகம் தான் நீ சொன்னேன். மிருகங்கள்லாம் பிஸ்லரி வாங்கி குடிக்க முடியுமா? கிண்லே வாங்கி குடிக்க முடியுமா? அதுகளுக்கு ஏதாவது நதியும் குளங்குட்டையும் ஜலம் இருந்தால் தான் அதுகளுக்கு பிராண தர்மம் பசி தாகங்கிறது. ஈயரும்புலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் தாகம் உண்டு, பசி உண்டு. மிருகயூத நிபீதானி கலுஷாம் பாம்சி சாம்பிரதம். மான் கூட்டங்கள் அதுவும் நிறைய உற்சாகமாக இங்கே மேயறது. தீர்த்தானி ரமணீயானி ரதிம் சஞ்சனயந்தி மே. ஜடாஜினதரா காலே வல்கலோத்தர வாசசா ரிஷயஸ்துவகாஹம் தே நதீம் மந்தாகினீம் பிரியே. பிரியேன்னு கூப்பிடுறா, அன்பானவளே.
ரொம்ப அன்பு வச்சவாளுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரியன் பிரியே அப்படிங்கிற சொல்லலாம். காந்தன் காந்தே இதெல்லாம் அலங்காரத்தில் காவியத்தில் ரொம்ப பிரியப்பட்டவாள் தான் சொல்லிப்பார். சாதாரண தம்பதிகள் ஜோடி சொல்லிக்க முடியாது. ஒரு புஷ்பம்னு மனைவி ஆசைப்பட்டுட்டாளானால் ராத்திரி 12 மணிக்காக இருந்தாலும் ஊரெல்லாம் சுற்றி போய் வாங்கிட்டு வந்து விடுவான். ஒரு ஐஸ்கிரீம் கேட்குறாள்னு வச்சுக்கோங்களேன், கடை திறந்துருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டான், உடனே வண்டி எடுத்துன்னு சுற்றுவான் ஊரெல்லாம். இதையோ ஒன்று கேட்குறா அந்த அம்மானால், புடவை ஒன்று கேட்டாலானால் பூட்டின கடையாவது துறக்க சொல்லி போய் வாங்கிட்டு வந்து விடுவான். காவிய நாடகங்களில் அது மாதிரி அந்த மனைவிக்கு பார்த்து பார்த்து செய்கிறவனுக்கு காந்தன்னு பேர். அதுபோல் அவனுக்கு பிடிச்சதான ஆகாரங்களை பார்த்து பார்த்து செய்கிறவளுக்கு காந்தேன்னு பேர். ஆகாரங்களோ இல்லை விகாரங்களோ அவனுக்கு எப்படி பிடிக்குமோ அதுபோல் செய்கிறவளுக்கு காந்தன் காந்தே பிரியே. சீதையை பார்த்து பிரியேன்னு கூப்பிடுறாள். நதியும் மந்தாக்கினின் பிரியே. இந்த அன்புக்கு என்ன இருந்தது அங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குடிசை போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கா சித்திரக்கூட்டத்திலே, மந்தாக்கினியிலே, மலை அடிவாரத்தில். மலைவாய் ஜனங்களுக்கும் இவாளுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. சொன்னா தான் தெரியும். தசரதகுமாரன் சக்கரவர்த்தி திருமகன் வேஷபூஷணங்களும் ஒன்றும் கிடையாது. ஒரு விதம் கட்டின்னு இருக்கார், தலையில் ஜல்ல போட்டுட்டு இருக்கார். லக்ஷ்மணனும் அப்படி தான் இருக்கார். மந்தாகினி தான் வாசலில் ஓடுறது, ஏதோ காய்கனிகளை தான் சாப்பிட்டுன்னு இருக்கா. ஆனாலும் அன்பு ஒன்று நிறைஞ்சிருந்தது பார்த்தீங்களா. இப்போ எல்லாம் இருக்குது, அன்பு இல்லை. அதுக்கு பெரிய வறட்சி வந்திருக்கு இப்போ. காரணம் என்னென்னால் மனசு செதறி போயிடுது. நானா பிரகாரேன விஷயங்களில் செதறி போய் அது இருந்தால் தான் சுகம், இது இருந்தால் தான் சுகம், அது வேணும் இது வேணும்னு சுகங்களை வேற எதுலேயோ தேடிண்டு பிரியப்பட்டவாளே தொலைச்சுன்னு இருக்கோம். அவளோட நேரத்தை தொலைச்சுன்னு இருக்கோம். அப்புறம் போனப்புறம் நஷ்டமானா வருத்தப்படுறான். அடாடா இப்படி பேர்பட்ட கையை விட்டு போயிடுத்து. இருக்கிறதே தெரியல, வேல்யூ தெரியல. மனுஷாலுடைய வேல்யூவும் பிரியத்தினுடைய வேல்யூவும் உறவனுடைய வேல்யூவும். நதீம் மந்தாக்கினிம் பிரியே. ஹே பிரியே, ஜட்டாய மாந்தோல்லாம் போட்டுண்டு மரவுருவியெல்லாம் கட்டிண்டு இருக்கக்கூடிய மகான்கள்லாம் காலத்தில் ஸ்நானம் பண்ணுறாள் பார்த்தியா. உச்சித காலத்தில் ஸ்நானம் பண்ணுறா. ரிஷயஸ்துவகாஹம் தே ஜட்டாஜீனதரா காலே. ஜட்டா அஜினதரா காலே, காலத்தில் ஸ்நானம் பண்ணுறா. பஞ்ச உஷக்காலத்தில் ஸ்நானம் பண்ணுறாள். அப்பேற்பட்ட நதி இந்த மந்தாகி. ரிஷயஸ்துவகாஹம் தே நதீம் மந்தாகினிம் பிரியே. ஸ்நானம் பண்ணுறதோடு இல்லை, ஆதித்யம் உபதிஷ்டம் தே. கரையிலேயே நின்று சஹசிராவர்த்தி காயத்ரி ஜபிக்கிறாள். சூரியனுக்கு பிரியமான ஆதித்ய ஹிருதயங்களெல்லாம் சொல்கிறாள். நியமாதூர்த்வபாகவஹா, கையை மேலே தூக்கிண்டு சூரியனை வழிபடுறாள் அப்படிங்கிறார் ராமன். இன்றைக்கும் கங்கை கரையில் பார்க்கலாம். இங்கே தான் இந்த தமிழ்நாட்டை தவிர பாரதத்தில் எங்கே போனாலும் இந்த இதிகாச புராணங்களில் சொன்ன கலாச்சாரங்கள் இன்றைக்கும் கொஞ்சம் இருக்கு, பார்க்க முடியாது. அதுவும் எங்களை போல் இதை படிச்சுட்டு அவளையும் பார்க்கறது கொஞ்சம் பொருந்துறது. அவள் வாழ்க்கை எவ்வளவு லைஃப் ஸ்டைல் மாறினா கூட தமிழ்நாட்டை எக்ஸப்ட் தமிழ்நாட்டை தவிர தாண்டி போனோமானா, அதுவும் குஜராத்து உத்தரப்பிரதேசங்கள்லாம் போனால் நன்னாவே தெரியறது. படிக்காத வாழ்னு நினைக்கிறோம். ஆனால் பழக்க வழக்கங்கள் அந்த இதிகாச புராணங்களில் எப்படி சொல்லியிருக்கோ அந்த முறையில் இன்னும் அந்த பாரம்பரியமாக வந்துட்டு இருக்கா. இன்றைக்கும் கங்கையில் ஸ்நானம் பண்ணுவாள், உடனே சூரியனை பார்த்து அஞ்சலி பண்ணுவாள், சூரியனுக்கு அர்க்கியம் கொடுப்பாள், கையை தூக்கிண்டு உபாசிக்கிறாள்ங்கிறார் ராமன். இங்கே நியமாதி ஊர்த்வபாகவஹா அப்படிங்கிறார். ஊர்துவமாக கையை வச்சுட்டு சூரியனை வழிபடுறாள் பாரு அப்படிங்க. நமஸ்தவித்திரையெல்லாம் கூட இப்படி தான் சொல்லுவா. பழைய காலங்களில் ஆதித்ய ஹிருதயங்கள்லாம் தலைக்கு மேலே கை வச்சுன்னு சொல்லுவாள். சூரியோதயம் ஆனாலே சந்தியானம் பண்ணிவிட்டு தலைக்கு மேலே கை வச்சுட்டு மித்ராய நமஹா, ரவயே நமஹா, சூர்யாய நமஹான்னு 16 நாமா சூரிய நமஸ்காரம் தெரிஞ்சுக்கணும். பிராமணால் இதரால் எல்லாரும் பண்ண வேண்டியது. சனாதனின்னு சொன்னால் சூரியனை வழிபடணும். ஏன்னா கண்ணுக்கு நேர பிரத்யக்ஷமான தெய்வம் சூரியன். ஸ்ரீருத்ரம் போய் சொல்கிறது பரமேஸ்வரனை நேர பார்க்கணுமான்னது. அவன் பார்த்தா தேவலையேன்னா கிழக்க நித்தியம் உதயமாறானே அவன் தாண்டா பரமேஸ்வரன். அசௌயஸ்தாம்ரோ அருண உத பப்ருசு மங்களஹ ஏ சேமாகும் ருத்ரா அபிதோ திக்ஷு உதைனங்கோபா அதிருஷன்னுதஹார்யஹ உதைனம் விஸ்வாபூதானி
சதிருஷ்டோ மிருடயாதினஹா. இருக்கான் பாரு, இவன் தான் பரமேஸ்வரன். அதனாலதான் பஞ்சாட்சரம் ஜபிக்கிறவாள் ஒரு தியானம், மூலே கல்பத்ருமசின்னு ஒரு தியானம் இருந்தால் கூட சம்பிரதாயத்தில் இன்னொரு ஸ்லோகமும் சொல்லுவாள். என்னென்னால் சௌரமண்டல மத்தியஸ்தம் சாம்பம் சம்சாரபேடஜம் நீலக்ரீவம் விரூபாட்சம் நமாமி சிவமவ்யயம் அப்படின்னு சந்திரமண்டலத்துக்கு மத்தியிலே உமாமகேஸ்வரனாய் ரிஷபாரூடனாய் பிரகாசிக்கிறாள். சூரிய மண்டலத்துக்குள்ளே பரமேஸ்வரன் அப்படின்னு சௌரமண்டல மத்தியஸ்தம். சாத்தால இருந்தால் அம்பாலை சந்திரமண்டலத்தில் ஆராதிப்பாள். பௌர்ணமியில் அம்பாலை சந்திரமண்டலத்தில் அம்பாள் இருக்காள் அப்படிங்கிற பாவனையோட புஷ்ப குங்குமங்கள்லாம் வச்சுட்டு அப்படி ஆராதிப்பாள். சூரியனை சிவ ஆராதனம் பண்ணுறவாள் சூரிய மண்டலத்துக்கு மத்தியில் இருக்கார் அப்படின்னு சௌரமண்டல மத்தியஸ்தம் சாம்பம். சாம்பன் சாம்பன்னா அம்பா, அம்பாலோட எவன் இருக்கானோ அவன் சாம்பன். சோமன் சோமன்னா உமையா சகித சோம. சோமன்னு நம சோமாயச்சா அப்படிங்கிறதுக்கு சாயன பாஷ்யம், அம்பாலோட எவன் இருக்கானோ அவனுக்கு சோமன். அதனாலதான் மலையாளத்தில் கூட மேல் வேஷ்டியோடு இருக்கிறதுக்கு சோமன்னு சாதாரணமாக இருக்கிற வேஷ்டியை முண்டூன்னு தான் சொல்லுவா மலையாளத்தில். சோமன்னு எதுக்கு பேருன்னால் ஜோடியாக இருக்கிறதுக்கு தான் சோமன்னு உமையா சகித சோம. அம்பாலோடு இருக்கிறவன் பரமேஸ்வரன். சாம்பம் சம்சார பேஷஜம். அவன் யாருன்னால் சம்சார வியாதிக்கே மருந்து. சம்சார வைத்தியா சர்வஜா பிஷஜாமபியோபிஷக். சம்சாரத்துக்கே மருந்து அவன். சாம்பம் சம்சார பேஷஜம் நீலக்ரீவம், நீலகண்டனாய் இருக்கார். விரூபாட்சம், 3 கண்களோடு இருக்கார். நமாமி சிவம் அவ்யயம், அழிவில்லாத அந்த பரமேஸ்வரனே மிருத்யுஞ்சயனே காலகாலனே நான் உபாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பஞ்சாட்சரம் ஜபிக்கிறது. காயத்ரி ஜபிக்கிறவாள்லாம் உபஸ்தானம் சொல்கிறதே தேயசதா சவிதுர்மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டம். சூரிய மண்டலத்துக்கு மத்தியில் இருக்கான் நாராயணன், லக்ஷ்மி நாராயணால் இருக்காள்னு அப்படி பாவிக்கிறது. ஆதித்யம் உபதிஷ்டம் தே நியமாதூர்த்வபாஹவஹா. அப்போ சூரியன் எல்லா தேவதைகளுக்கும் அதிஷ்டாதாவாக இருக்கார். பரமேஸ்வரன் நினைக்கிறவாளுக்கு பரமேஸ்வரன், நாராயணன் நினைக்கிறவாளுக்கு சூரிய நாராயணன். ஆதித்யம் உபதிஷ்டம் தே நியமாதூர்த்வபாஹவஹா ஏதே பரே விஷாலாட்சி முனயா சம்சிதம் விரதாக. பாக்கி முனிவர்கள்லாம் பூர்வாங்கங்கள்லாம் பண்ணிவிட்டு இப்படி எல்லாம் பண்ணுறாள். பாத்தியா சூரியனை ஆராதிக்கிறா. மாருதோத்தூத சிகரைஹி பிரணுத்தைவ பர்வதः பாதபைஹி பத்திரபுஷ்பானி சிருஜத்பிரபிதோ நதீம். இந்த சித்திரக்கூட்டமானது பர்வதமானது நதியை நன்னா 4 பக்கங்கள்லையும் விட்டுண்டு இலைகளையும் புஷ்பங்களையும் உதிர்ந்ததெல்லாம் அதில் சேர்த்துண்டு காற்று எப்படி அசைகிறதோ அதுபோல சஞ்சரிக்கிறது. கரையில் இருந்துட்டு மந்தாகினி கரையில் இந்த விரக்ஷங்கள்லாம் நர்த்தனம் பண்ணுறது பார்த்தியா. மந்தாகினி போகிற அந்த சந்தோஷத்துக்குங்கிறார். கொச்சின் மணி நிகாசோதாம் கொச்சித் புலினனா சாலினீம் கொச்சித் சித்த ஜனாகீர்ணாம் பஷ்ய மந்தாகினீம் நதீம். சில இடங்களில் இந்திரநீலமணி போல இருக்கு, நீல கலரில் இருக்குது ஜலம். சில இடங்களில் மணல் திட்டுகளாக விளங்குறது புலினசாலினி. சில இடங்களில் மகான்களோடு கூட இருக்கிறதா பிரகாசிக்கிறது. சித்தஜனாக்கீர்னா கொச்சித் சித்தஜனாக்கீர்னா ஜென்மாவை சித்தி பண்ணிண்டவா அவர்களுக்கு சித்தர்கள்னு பேர். ஏதோ மண்ணத்தை தங்கமாக்கிறவாள் கல்கண்டாக்கிறவாள் சித்தர் இல்லை. சித்தர்கள் அப்படின்னு சொன்னால் ஏதோ விபூதி கொடுக்குறார், லிங்கம் எடுக்கிறார்னா சித்தருங்கிறான் இல்லை. ஜென்மாவை சித்தி பண்ணிண்டவாளுக்கு சித்தர்கள்னு பேர். இந்த பிறப்பு எதவோ அதற்கு அதை பயனாக்கின்றவா சித்தார்த்தர்கள் அப்படின்னு பேர். புத்தருக்கே கூட சித்தார்த்தர்னு தானே பேர். தன் ஜென்மாவை பயனாக்கின்றவா. கச்சித் சித்தஜனாகீர்ணாம் கொச்சித் சித்தஜனாகீர்ணாம் பஷ்யமந்தாகினீம் நதீம் நிர்தூதான் வாயுனா பஷ்யேவி தத்தான் புஷ்ப சஞ்சயானே. மரங்கள்லேருந்து புஷ்பங்கள்லாம் கொட்டுறது காத்துனால. மந்தாகினியை பூஜிக்கிறது பாத்தியா, காத்தும் மரங்களும் சேர்ந்து. போப்ளூயமானா நபரானே பஷ்யத்தும் ஜலமத்தியகானே. ஜலத்தில் இன்னும் அந்த உதிர்ந்த இலைகள்லாம் சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள்லாம்
போட்டு போல் நீந்தி போகிறதான். அந்த இலை போகிற போக்குலேயே அதுலேயே உட்காந்து சின்ன சின்ன குருவிகள்லாம் அதில் உட்காந்து போகிறதான். சீதை பார்த்தியா? தாம்ச்சாதி வல்குவச்சசாம் ரதாங்காஹ்வயனாத்விஜாஹாம் அதிரோகந்தி கல்யாணி நிகூஜந்த சுபாகிரஹா. சக்கரவாக பட்சிகள்லாம் நல்ல துவனியை எழுப்பிண்டு அதில் உட்காந்துருக்கு பார்த்தியா? உதிர்ந்த புஷ்பங்கள்லேயும் பழங்கள்லேயும் அந்த இலைகள்லேயும். தரிசனம் சித்திரகூட்டஸ்யே மந்தாகின்யாச்ச சோபனே அதிகம்புரவாசாச்சே மன்யே தவச்ச தரிசனாதி. ஹே சோபனே, சோபனமான வேலைன்னா புண்ணிய காரியங்கள்லேயே இருக்கிறவள். கோவிலுக்கு போகிறது, நிறுத்திக்கிட்டுக்கிறது, விளக்கேற்றுறது, நல்ல ஸ்தோத்திரங்களை படிக்கிறது, நல்லதுலேயே இருப்பா. சில அம்மா பஞ்சாட்சரம் ஜபிக்கிறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, துளசி பூஜை பண்ணுறது, நாராயணியம் படிக்கிறது, நல்லதுலேயே எப்பொழுது இருக்கிறவாளுக்கு சோபனேன்னு பேர். சோபனே மந்தாகின்யாச்ச சோபனே. தாயாரை பார்த்து சொல்கிறார் ஸ்ரீராமன், நீ எப்பொழுதும் மங்களமானவளாச்சே. இந்த சித்திரக்கூட்டத்தையும் இந்த மந்தாகினியும் அனுபவிக்கிற காலத்தில் அதை விட எனக்கு சந்தோஷம் சீதை உன்னோட இங்கே இருக்கிறது தான். நீ என்னோட கூட இருக்கிறது தான். இதெல்லாம் எனக்கு ரம்யமாக தெரியறது, சந்தோஷமாக இருக்கு. அதிகம்புரவாசாச்சே மன்யே தவச்ச தரிசனாதி. எனக்கு ஊரை விட்டு வந்தது கூட வருத்தம் இல்லை சீதே, உன்னோட இருக்கோங்கிறதே சந்தோஷம். விதூத கலுஷை சித்தை தபோதம சமான்விதை நித்யம் விக்ஷோபித ஜலாம் விகாஹஸ்வமயாசகே. இந்த ஜலத்தில் நம்மளும் ஸ்நானம் பண்ணுவோவா? இந்த ஜலம் எப்பேற்பட்டது மந்தாகினி? தபோதனர்களால் சேவிக்கப்படுற மந்தாகினி. தபஸையே தனமாக உடையவர்கள். தபோதம சமான்விதை, இந்திரியத்தை ஜெயிச்சவர்கள். தமம்னு பேர் இந்திரிய நிகிரகத்துக்கு, சமம்னு பேர் மனோ நிகிரகத்துக்கு. சில பேர் கண்ணை கையை கட்டி விடுவாள், ஆனால் மனசு பறந்துட்டே இருக்கு. உட்காந்து விடுவா ஒரு இடத்துல, மனசு எங்கேயோ பறந்துட்டு இருக்கு. சில பேர் மனசை கட்டுப்படுத்தி விடுவாள், கை கால் அசைஞ்சுட்டே இருக்கு. அப்படி இல்லாமல் ரெண்டையும் கட்டுப்படுத்தினவாள் சமதமாதிகளுடையவாள் அப்படின்னு பேர். விதூத கலுஷை சித்தைஹி, கொஞ்சம் கூட பாபம் இல்லாதவாள். விதூத கலுஷைஹி, கலுஷம்னா பாபம். தபோதம சமான்விதைஹி, தபஸ் தமம் சமம் இதோட உடையவாள். நித்தியம் சேவிக்கிற ஜலம் இந்த மந்தாக்கி. நித்தியம் விக்ஷோபித ஜலாம், பிரதிதினமும் விடாமல் ஸ்நானம் பண்ணுறாள் இந்த ஜலத்திலே. அதில் நம்மளும் ஸ்நானம் பண்ணுவோவா? விகாஹஸ்வமயா சஹா, நீனும் வா என்னோட சேர்ந்து ஸ்நானம் பண்ணலாம்னு சுவாமி மந்தாகினியில் அழிச்சுன்னு போய் சகீவச்ச விகாஹஸ்வே. சீதே, உனக்கு பக்கத்தில் சகிகள் இல்லையேன்னு. ஒரு ஸ்திரீக்களுக்கு ஸ்திரீ இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக நினைப்பாள். என்னதான் புருஷனே இருந்தால் கூட புருஷனை அவ்வளோ தூரம் ஏற்றுக்க மாட்டாள். ஸ்திரீக்களுக்கு ஸ்திரீக்கள் உடனே பாண்ட் ஆகிடுவாள். என்னவோ அந்த எண்ணத்தில் அவளுக்கு இது மாதிரி புருஷால சொல்ல முடியாது. ரெண்டு மாமா சேர்ந்தாரானா அப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஸ்திரீக்களுக்கு மாத்திரம் ஒருத்தர் பார்த்துட்டாளானா கையை பிடிச்சிப்பா கோவில் குளத்தில் எங்கேயா பார்த்தா அப்புறம் மணிக்கணக்காக பேசுவா. அப்படியே போயிடுவாள், பேசிகிட்டே எங்கேயாவது போயிடுவாள். அவளுக்கு தெரியாது. அவ்வளவு அந்த அந்த ஜாத்தியில் அவளுக்கு, அந்த வர்க்கத்தில் அவளுக்கு அப்படி ஒரு அபிமானம் இருக்க வேண்டியது தானே. அது ஸ்திரீக்களுக்கு ஸ்திரீக்கள் இடத்துல இருக்கு. புருஷாளுக்கு அப்படி 5 நிமிஷம் மாமா மாமா பேசிட்டு இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஸ்திரீ இருந்தாலானா சந்தோஷமாக இருக்கும். சீதே, இங்கே யாரும் இல்லை, அரண்மனையில் உனக்கு 1000 சேட்டிமார்கள் இருப்பாள், இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்காதே, என்னையே உன்னோட சகியா நினச்சிக்கோ. ராமர் சொல்கிறா. இதெல்லாம் பிரேமபாவம் தான் இந்த சர்க்கத்தில். சகீவச்ச விகாஹஸ்வே சீதே மந்தாகினிம் நதீம். நான் தான் உனக்கு சகி, இந்த மந்தாகினி தான் உனக்கு சகி. இவளும் தேவி தானே அம்மா, இவள் தான் உன்னோட சகி. சீதே மந்தாகினீம் நதீம் கமலான்யவமஜ்ஜந்தி புஷ்கராணி ச பாமினி. சகல பாக்யக்கும் இருப்பிடமானவளே, செந்தாமரைகளையும் வெண்தாமரைகளையும் உனக்கு கொண்டு வரா பார் இந்த ஜலத்தில். புஷ்கராணி ச பாமினி, புஷ்கரங்கள்லாம் உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறார். இவதான் உன்னோட சகி. புஷ்பங்களை ஒருத்தருக்கு கொடுத்துப்பா. ஸ்திரீக்களாக இருந்தால் ஒருத்தருக்கு பார்த்துட்டா உடனே கையில் பூ இருந்தால் பூவை கொடுப்பார். பிரியத்தோட அடையாளங்கள். அதுபோல் உனக்கு தாமரையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா பார் இந்த மந்தாகினி. இவள் தான் உன்னோட சகி. தொம் பௌரஜனவத்யாலாதி அயோத்தியாமிவ பர்வதம். ஹே வனிதே,
மன்யஸ்வ வனிதே நித்யம் சரயூவ திமாம் நதீம். சீதே, இந்த மந்தாகினி தான் நம்ம சரையு, இந்த கிரி தான் நம்மளோட அயோத்தி சொல்கிறார் சுவாமி. இந்த உடஜந்தான் நம்மளுடைய பவனம், அயோத்தியில் இருக்கிற ராமபவனம். இங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் இருக்குது பார்த்தியா, இதுதான் நம்ம அயோத்தி பட்டண ஜனங்கள். நினப்பு தானே வாழறதே, நினப்பு தானே, நினப்பில் தானே வாழறா எல்லாருமே. ப்ராக்டிக்கலாக ப்ரெசண்ட்டில் யார் வாழறாள்? ஒன்று போனதை நினச்சி வாழ்ந்துட்டுருக்கா, இல்லை வரப்போகிறத நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கா? சங்கல்பம் இல்லாதவாள் ஞானிகளும் குழந்தைகளும் தான். இன்னும் நினப்பு என்ன பிரவாகங்கள் உண்டாகல குழந்தைக்கு. ஞானிகளுக்கு அது ஒடுங்கி போயிடுது இந்த நிலையில் இருக்கிறவா. பாக்கி எல்லாருமே ஏதோ பாஸ்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கா, இல்லை ஃப்யூச்சரை நினச்சின்னு இருக்கா. ப்ரெசண்ட்டில் இருக்கிறவா எத்தனை பேர் இருக்கு? இந்த நிமிஷத்தை அனுபவிப்போன்னு வாழறவா எத்தனை பேர் இருப்பாள்? தொம்பௌர ஜனவத்யாலாம் அயோத்தியாமிவ பர்வதம் மன்யஸ்வ வனிதே நித்தியம் சரயூவ திமாம் நதீம். அப்போ சரையூவில் எவ்வளோ பிரியம் வாழுக்குங்கிறது தெரியறது பாருங்க. மந்தாகினி ஓடின்னு இருக்காள் கங்கை. என்ன இருந்தாலும் அவாவா எங்கள் பாரத புழு மாதிரி வருமா அப்படின்பார். காவேரியில் குளிச்சுட்டு மலையாளத்துக்காரராக இருந்தால் எங்கே என்ன இருந்தாலும் எங்கள் பாரத புழு அப்படி இருக்கும் அப்படின்னு அவளை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா காவேரியோட மகாத்மியம் எவ்வளோ இருக்குன்னா அவளுக்கு அவா ஊர் நதி வசதி. சரையூவ திமாம் நதீம், சரையூன்னு நினச்சிக்கோ. இதே இந்த பர்வதம் தான் நம்ம அயோத்தின்னு நினச்சிக்கோ. பர்வதம் அயோத்தியாமிவ பர்வதம் லக்ஷ்மணಶ್ಚைவ தர்மாத்மா மன்னிதேசே வியவஸ்திதா தொம்சானுகூலா வைதேகி பிரீத்திம் ஜனயதோ மமா. என்னுடைய ஆக்ஞையை சிரமேற்கொண்டு செய்கிற லக்ஷ்மணனும், தர்மாத்மாவான லக்ஷ்மணனும், என் மனங்கோணாத நடக்கிற நீனும் என்னோட கூட இருக்கிறதே எனக்கு எங்கே இருந்தா என்ன, அதை எனக்கு சொர்க்கம்தான் அது அப்படிங்கிறார். தொம்சானுகூலா வைதேகி பிரீத்திம் ஜனயதோ மமா உபஸ்பிருஷம் ஸ்திரிஷவனம் மதுமூல பலாசனஹ நாயோத்தியாயி ந ராஜ்யாயே ஸ்பிருஹயாமி த்வயா சஹா. உன்னோட 3 காலமும் இங்கே ஸ்நானம் பண்ணிண்டு இங்கே கிடைக்கிற பழங்களையும் தேன்களையும் மதுமூல பலாசனஹ கிழங்குகளையும், மூலம்னா கிழங்குகள், மது தேன் பழங்கள், மதுமூல பலாசனஹ இதை சாப்பிட்டுண்டு இருப்பேன். அயோத்தியோ ராஜ்யம் போனதையோ ஒரு க்ஷணம் கூட நான் நினைக்க மாட்டேன் சீதே, எனக்கு அது வேண்டாம். நான் அயோத்தியாயி ந ராஜ்யாயே ஸ்பிருஹயாமி த்வயா சஹா. உன்னோட இருக்கிறதே எனக்கு அது மனசுலேயே இல்லை, இந்த சந்தோஷத்தில் இருக்கேன்னு சொல்லி இன்னும் 2 ஸ்லோகத்தோடு இந்த சர்க்கம் முடியாது. இமாம் ஹிரம்யாம் மிருகயூதசாலினீம் நிபீததோயாம் கஜசிம்ஹவானரைஹி சுபுஷ்பிதைஹி புஷ்பதரைரலங்கிருதாம் நசோஸ்தியஸ்யாதகதக்லமசுகி இதீவராமோ பகுசங்கமம் சங்கதம் வச்சஹ பிரியாய சஹாயஹ சரிதம் பிரதிப்ருவன்னே சசாரரம்யம் நயனாஞ்சன பிரபம் சச்சித்திரகூட்டம் ரகுவம்சவர்தனஹ. மிருகயூதசாலினி மான் கூட்டங்களும் ஒரு பக்கம் வந்து குடிக்கிறதான் ஜலம். சீதை ராமனும் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காலாம். ஒரு பக்கம் சிங்கங்களும் யானைகளும் குரங்குகளும் அதுவும் ஜலம் குடிக்கிறது. புஷ்பங்கள்லாம் புஷ்பிச்சு கரையில் மரங்கள்லாம் அழகாக பிரகாசிக்கிறது, சுகமான காற்று வரது. அதனால் எல்லா கலைப்பும் போனவனாக சுவாமி பிரகாசிக்கிறார். ரகுகுலத்தை விருத்தி பண்ணக்கூடியவர், ரகுவம்ச வர்தனாக, ரகுவம்சத்தை விளங்க பண்ண வந்தவர் இந்த ஸ்ரீராமர். இப்படி நதியையும் அங்கே இருக்கிற அழகியும் பார்த்து சொல்லிண்டு பூமிக்கு ஒரு கண்மை போல பிரகாசிக்கிறதா இந்த சித்திரக்கூட்டம். பூமியோட ஒரு கண்மை போல பிரகாசிக்கிறதா. சச்சாரரம்யம் நயனாஞ்சன பிரபம் சச்சித்திரக்கூட்டம். நயனம்னா கண்ணு, அஞ்சனம்னா மை, கண்ணுக்கு வைக்கிற மை போல பிரகாசிக்கிறதா பூமி தேவிக்கு. பூமி தேவியினுடைய கண்ணுக்கு மை எவ்வளோ அழகு, அதுபோல் இந்த சித்திரக்கூட்டம் அழகாக விளங்கிறது. சச்சாரரம்யம் நயனாஞ்சன பிரபம் சச்சித்திரக்கூட்டம் ரகுவம்சவர்தனஹ. இப்படி தர்மபத்னியோட கூட பிரியா சகாயா, பிரியமான அந்த சீதையோடு கூட மந்தாகினியில் ஸ்நானம் பண்ணி இங்கே கரையில் இருக்கிற மல்லிகை முக்கள்லாம் பிரித்து சீதைக்கு புஷ்பம் கட்டி, சுவாமிக்கு எல்லாம் தெரியும், மாலை கட்டி போடுறதும் தலையில் சூட்டுறதும், அங்கே இருக்கிற தாத்துக்களை எடுத்து சீதைக்கு நெத்திக்கெல்லாம் திலக்கமிட்டு விடுறதும்
இதெல்லாம் பின்னாடி சொல்கிறா. ஹனுமார் இடத்துல சுந்தரகாண்டத்தில் இந்த தாதுவெல்லாம் எடுத்து சித்திரக்கூடத்தில் எனக்கு அலங்காரம் பண்ணி விட்டார் என் பிரபு அப்படின்னு சொல்கிறார். மனசிலாயாஸ்திலகே கண்டபார்ஸ்வே நிவேசிதான் தொயா பிரனஷ்டே திலகே தம் கில ஸ்மர்த்து மருகசி அப்படின்னு 2 இடத்துல வரும் சுந்தரகாண்டத்தில் இந்த ஸ்லோகம். இதெல்லாம் இந்த சித்திரக்கூட வாசத்தில் நடந்த கதைகள். ஆத்துக்கார் பக்கத்தில் இல்லைன்னா இருந்தபோது நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருமோ? பக்கத்தில் இருந்தால் வேணால் அவ்வளோ நினைவு இருக்குமோ இருக்காது. பக்கத்தில் இல்லாத போது ரொம்ப நினைவு இருக்கு. பக்கத்தில் இருந்தால் எப்போதுமே அதிபரிச்சயாத்து அவஜ்ஞா. பக்கத்தில் இருந்தால் அவஜ்ஞை தான் இருக்கும். எந்த வஸ்துவுமே கையில் கிடச்சா அதில் ஒரு அலட்சியம்தான் இருக்கும். கிடைக்காத போது தான் அருமைன்னு இருக்கும். கோபிகைகள்கிட்ட சொல்கிறார் பகவான், நான் இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்கோ, விரகத்தில் தான் பக்தி நன்னா புஷ்டிப்படும். நான் ஏதோ மறைஞ்சுட்டேன்னு அழுதால், நாங்கள் என்ன தப்பு பண்ணினோம், எதுக்காக மறைஞ்சேல்னால் ராசக்கிரீடைக்கு முன்னாடி கோபிகைக்கா இப்போ சுவாமி சொன்னால் உங்கள் பக்தியை திருடப்படுத்துறதுக்காக நான் மறைஞ்சேன், உங்களுக்கு நிறைய பக்தி இருக்குது, அதை இன்னும் புஷ்டிப்படுத்துறதுக்காக உத்தீபனத்துக்காக நான் மறைஞ்சேன். விரகத்தில் கிடைக்கிறா போல் அந்த பக்தி நேரில் இருந்தால் கூட இருக்காது அப்படிங்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார் ராசபஞ்சாத்தியாயிலே. அதுபோல சீதே உன்னோட இருக்கேன், எனக்கு என்ன குறைன்னு சித்திரக்கூடத்தில் சௌக்கியமாக இருந்த பகவான் அன்றைக்கி அப்படியெல்லாம் எனக்கு திலகமிட்டு விட்டாரு அப்படிங்கிறால் 10 மாதம் பிரிஞ்ச காலத்தில் சீதை ஹனுமாரிடத்தில். அவர் பிரம்மச்சாரியாச்சே, அவருக்கு தெரியுமா? ஒரு தம்பதிகளாக இருக்கிறவா பேசுகிறது வேறு, கல்யாணமாகாதவர்கிட்ட போய் எதை சொல்லணும்னு தெரிய வேண்டாமோ? ஆனால் அந்த விரகத்தில் தாயாருக்கு புரியலையா, ஆரம்பிச்சு விட்டார். எனக்கு ஒரு நாள் சித்திரக்கூடத்தில் ஒரு திலக்கமிட்டு விட்டார் அப்படின்னுட்டு, அடாடா ஹனுமன்னு நீ பிரம்மச்சாரியாச்சே, இதோட நான் இந்த கதையை நிறுத்திக்கிறேன், இதுக்கு மேலே என்ன நடந்ததுங்கிறத என் பிரபுவையே நினச்சிக்க சொல்லு அப்படிங்கிறார். தம்கில ஸ்மர்த்து மருகசி. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே நடந்த பிரணயத்தை அவரை நினச்சிக்க சொல். உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாது, நீ பிரம்மச்சாரினி, நித்தியம் பிரம்மச்சாரினி. எங்கள் 2 பேருக்குள்ளே நடந்ததான அந்த வைபவம் சித்திரக்கூடத்தில் திலகமிட்டதுங்கிற கதையை நீ சொல்லி மேலே என்ன நடந்ததுன்னு பிரபு நினச்சி என்னை பார்த்ததுக்கு அடையாளம் இதெல்லாம் அப்படின்னு சுவாமி ஆஞ்சநேய சுவாமிகிட்ட சீத்தை சொன்னாலெல்லாம் அழகான கதைகள். ராமாயணம் ஜென்மா முழுக்க அனுபவிக்க வேண்டியதான கிரந்தம் பாருங்கள். இப்போ ஒரு சர்க்கம் தான் சொல்லியிருக்கேன், 1 மணி நேரம். இது மாதிரி ஒரு ஸ்லோகமாக அனுபவிக்க பாராயணம் பண்ணுறதே அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். கதைன்னு சொல்ல வரதே 9 நாளில் எவ்வளோ சொல்ல முடியும்? கிடுன்னு ஒரு நாள் ஒரு சொல்லி ஆசீர்வாதம், ஒரு நாள் ஜடாயு மோட்சம்னு அப்படி தான் போகிறது. ஜென்மாவில் ஒரு தரையாவது அதை அனுபவிக்கணும்னு தான் இங்கே நம்ம ராமாசிரமத்தில் இப்போ 5 வருஷமாக ராமாயணமும் சொல்லிகிட்டு இருக்கோம். பாகவதமும் அதுபோல் பஞ்சமஸ்கந்தம் 20 அத்தியாயம் ஆயிருக்கு. பரத சரித்திரம் முடிஞ்சிருக்கு. இப்போ பரதனுடைய புத்திரம் சுமதி அப்படிங்கிற ராஜாவோட கதையிலேருந்து ஆரம்பிக்க. நான் பாகவதமும் ஞாபகம் இருக்கணுமோனோ இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். சுமதின்னு பரதஸ்யாத்மஜா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த அத்தியாயம். சுகாச்சாரியா சுமதி, ராஷ்டிரபிருதம், சுதர்சரன், ஆவரணம், தூம்ரகேது அப்படின்னு 5 பிள்ளைகள் பரதனுக்கு. அந்த வம்சங்களெல்லாம் மேலே சொல்ல போகிறார். அது பஞ்சமஸ்கந்தத்தில் பாகவத சப்தாகம் நடக்கிறதே அந்த கதைகள் வரும். ஸ்ரீராமனுடைய அனுகிரகம் இன்றைக்கி லட்சார்ச்சனை ஆயிருக்கு. இந்த ராமாசிரமத்தில் சங்கல்பமே எல்லா ராமபக்தாலும் ஆசைது ஹிமாச்சலவர்த்தினா எல்லா கண்டங்கள்லேயும் தீபங்கள்லேயும் உலகத்தில் இருக்கிற எல்லா ராமபக்தாலும் க்ஷேமமாக இருக்கணும்னு தான் சங்கல்பம். அதுபோல் ராமனுக்கு அப்படி ஒரு ஆலயம் கட்டினேன், இந்த ராமபக்தரும் தீர்காயுஷாக இருக்கணும், மேற்கொண்டு அவரே இந்த தேசத்தையும் பரிபாலிக்கணும்னு சங்கல்பிச்சுட்டு இன்றைக்கி பேர் சொல்கிறதில்லை. நான் பொதுவாக இங்கே பிரவச்சனங்களில் எங்கேயுமே நான் லோக விஷயங்கள் பேசுகிறதில்லை. ஆனால் ராமபக்தரான்னா இருக்கார் அவர். அவரை நான் நினைக்காம எப்படி இருக்க முடியும்? ராமனை இங்கே நான் கொண்டாடுறது பூமிக்கே ஒரு அழகு போல் அயோத்தியில் இப்படி ஒரு அழகான ஆலயத்தை கட்டி ஸ்ரீராமனுக்கு 500 வருஷம் கழித்து நடக்கிறது அயோத்தியில் ராமநவமி உற்சவங்கிறா, ஆலயத்தில் நடக்கிறதுங்கிறார். ராமநவமி அயோத்தியில் நடக்கும், சரையு கரையில் எப்போதுமே நடக்கிறது. வருஷா வருஷம் 1 மாதம் உற்சவமாக கொண்டாடுவார். ஆலயம் இல்லாமல் இருந்தது ஸ்ரீராமனுக்கு. ஒரு குடிசை போட்டு அதில் தான் பாலராமனை வச்சு பூஜிச்சுட்டு இருந்தால் பார்த்தா அழுக வரும். ராமாயணம் படிக்கிறவாளுக்கு கௌசல்யம் தசரதரும் எப்படி லாலனை பண்ண ஸ்ரீமூர்த்தி. அவர் இப்படி ஒரு குடிசைக்கு கீழே இருக்காரேன்னு. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், அவர் ராஜாதான்னார். ஏன்னா மிலிட்ரி காவலோடு வச்சுருந்தார். ராஜாவுக்கு தானே மிலிட்ரி காவல் போடுவார். AK-47 கூட எங்கள் அப்பா போடும்போது இடுப்பில் அவர் விபூதி சம்பட வச்சுட்டு இருப்பார்.
ஆனை மட்டும் சொல்லி பார்த்தாரவன்ட்டு இது விபூதி சம்படம் தாண்டா, இதை ஒன்றும் இல்லைன்னா அதெல்லாம் இல்லை கைட்டி வைங்கிறான். இப்போ தான் சொன்னார், ராமராஜ்யம் தான் நடந்துட்டுருக்கு, ராஜா இருக்கிற இடத்துல எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக தானே இருப்பாள். அப்புறம் திறந்து காமிச்சார், இது விபூதி தாம்பா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு போங்கன்னு விட்டான். அப்படி போய் ராமனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு 25 வருஷ கதை சொல்கிறேன்னா, 30 வருஷ கதை சொல்கிறேன். அப்படி இருந்த அந்த ராமனுக்கு இப்போ ஆச்சரியமாக ஒரு பளிங்குனால ஆன ஒரு ஆணையும் அமைஞ்சு 500 வருஷம் கழித்து ஆலயத்தில் ராமநவமி உற்சவம் அப்படிங்கிறார். இப்படி எல்லாம் பண்ணுறேன். சனாதன தர்மத்தில் ஈடுபாடு உடையவாள் நிறையா தேசத்துக்கு நன்மை பண்ணுவாள். அதனால் அவளுக்கும் எல்லா அனுகூல்யமும் ஏற்படணும். ஸ்ரீராமருடைய அனுகிரகம், தேக ஆரோக்கியம், அவளும் தீர்காயுஷாக இருந்து ராமனை பக்தி பண்ணுறவாள் எல்லாரும்னு சொன்னால் இப்போ நான் அவரை ஒண்டி விட முடியுமா? அப்படி ஒரு ஆலயம் எப்படி கட்டி கும்பாபிஷேகம் நடத்தினார். ஆசதி ஹிமாச்சலம் லோகத்தில் உள்ள எல்லா ராம பக்தாலும்னு சொன்னாலானா அப்போது நராணாஞ்ச நரேந்திரோகம் அப்படிங்கிறார் கீதாச்சாரியர். அந்த பேர் கூட பொருத்தமாக இருக்குது. இப்போ இவருக்கு நரர்களுக்குள்ள நான் ராஜாவாக இருக்கேன் அப்படிங்கிறார். நராணாஞ்ச நரேந்திரோகம் அப்படின்னு நான் கீதை நித்திய பாராயணத்தில் படிக்கிறதையெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். என்ன அழகாக கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், என்ன அழகாக சொல்லியிருக்கார். ஸ்ரோதசாமஸ்மி ஜாஹ்னவி அப்படிங்கிறார். நதிகளுக்குள்ள நான் கங்கையாக இருக்கேன், நரர்களுக்குள்ள நரேந்திரனாக இருக்கேன். நராணாஞ்ச நரேந்திரோகம் அப்படிங்கிறார். அஸ்வத்த சர்வ விரக்ஷானா வைனதேஷ்ட பக்ஷினா சேனானீனாம் அகம் ஸ்கந்தா. சேனாபதிகளுக்குள்ள முருகனாக நான் இருக்கேங்கிறார் கீதாச்சாரியன் விபூதி யோகத்தில். இப்படியெல்லாம் வேதானாம் சாமவேதோஸ்மி ஸ்தாவரானாம் ஹிமாச்சலா. மலைகளுக்குள்ள நான் ஹிமாயமலையாக இருக்கேன். அதனால தான் அங்கே போனாலே ஒரு ஆனந்தம். நான் பகவானுடைய சாநித்தியம். அங்கே தான் பத்ரிகாசிரமம், அங்கே தான் கேதாரநாதம், அங்கே தான் கைலாசம், எல்லாம் அங்கே தானே இருக்குது ஹிமாச்சலத்தில். ஸ்தாவரானாம் ஹிமாச்சலா. அதனால் ராமபக்தால் எல்லோரும் நல்லா இருக்கணும், ஆயுர ஆரோக்கியத்தோடு எல்லா பாக்கியத்தையும் சுவாமி கொடுக்கணும்னு சங்கல்பிச்சுட்டு இன்றைக்கி ஏகதின ரக்ஷார்ச்சனையும் ஆச்சு. கர்ப்போத்சவம் இன்னையோட பூர்த்தியாகிறது. நாளைக்கு ஜனனோத்சவம் ஆரம்பம் நம்ம ராமாசிரமத்தில். ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. செவ்வாய்க்கிழமை பாலாம்பிகேஷ வைத்யேஷா பவரோக ஹரேதி ச ஜபேன்னாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். மகாதேவ 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 மகாதேவ. ஹர நம பார்வதீபதயே. ஜானகீகாந்தஸ்மரணம் கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேயமூர்த்தி.